எதனால இப்படி ஒரு ஹோலி பண்டிகை ஒன்று உருவாச்சு? இரணிய கசிபு என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்க மகாராஜா தனக்கு வானத்திலையும் பூமி ரெண்டுலையுமே மரணம் சம்பவிக்கக்கூடாது, இரவுலையும் பகல்லையும் சம்பவிக்கக்கூடாது, மனிதனாலையும் மிருகத்தாலையும் நம்முடைய மரணம் சம்பவிக்கக்கூடாது அப்படின்னு பல விதங்கள்ல அவர் வரம் வாங்கி தன்னை யாருமே அழிக்க முடியாதுங்கிற ஒரு இருமாப்புல அவர் இருக்கார். அப்போ தன் நாட்டு மக்களை எல்லாம் தன்னை வணங்கவும் சொல்றாரு. அந்த மக்கள் பயந்து போய் அவரை வணங்கவும் செய்கிறாங்க. ஆனால் அவருடைய பையனாக அவருடைய பிரகலாதன் அவரை வணங்க மறுக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கடவுளாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை தான் அவர் வணங்குவேங்கிறாரே ஒழிய இவரை வணங்க மாட்டேன்னு சொல்கிறார். இப்போ இவருக்கு ஒரு சிக்கல் வருது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஹோலிஹா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சகோதரிகிட்ட சொல்லி தீப்பிடிக்கக்கூடிய ஆடைகளை அவள் அணிந்து கொண்டு பிரகலாதனோடு அவள் ஒரு இடத்திற்கு போவதாகவும், அங்கே அந்த ஆடைகள் தீப்பிடிக்க வைத்து பிரகலாதனை கொல்வதற்கான சதி அங்கே நடக்கும். பிரகலாதனை அழிப்பதற்கு பல முயற்சிகள் எடுத்தும் எல்லா இதுலையுமே அவர் தப்பிச்சிடுறாரு. அந்த தீப்பிடிக்கிற சம்பவத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் மகாவிஷ்ணுவை வேண்ட அவர் உயிர் பிழைத்து விடுகிறார். அந்த பெண், அந்த ஹோலிஹா என்ற பெண் இறந்து போகிறார்.